ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரெஃபரல் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு பேசப் போறேன். ஓகே. ரெஃபரல்னா என்ன? உங்கள பொறுத்தவரை ரெஃபரல்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம்? ஹவ் யூ கேன் கெட் அ ரெஃபரல் ஜாப். ரெஃபரல்னா என்ன உங்கள பொறுத்தவரை சொல்லுங்க? சிலம்பரசன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கால் வந்துருச்சு. சூப்பர். வெரி குட். உங்களுடைய ரிசல்ட் நீங்களே பார்க்குறீங்க பாருங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் த செஷன். ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்டுக்கு நீங்க தெரியாம இருக்கிறீங்க இவ்வளவு நாள் அவ்வளவுதான். நீங்க மார்க்கெட்டுக்கு இவ்வளவு நாள் ஐடென்டிஃபையபிளா இல்ல. மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க உங்க கண்ணுக்கு தெரியாம இவ்வளோ நாள் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அதானே நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்ல என்ன நடக்குது? மார்க்கெட்ல என்ன மாரியான ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு? அது யாரும் இவ்வளோ நாள் நம்மகிட்ட ஷேர் பண்ணல. கரெக்ட்டா? இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன் எல்லாத்தையும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ மார்க்கெட்குள்ள என்ன நடக்குது? ரியாலிட்டிக்குள்ள வரணும். யாரெல்லாம் நான் போட்ட ரீசென்ட் வீடியோஸ் பார்த்தீங்க? கோடிங் மச் நீடட்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, அது யாரெல்லாம் பார்த்தீங்க? யாரெல்லாம் பார்த்தீங்களோ, அது மீ அப்டி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதுதான். பாட்காஸ்ட்ல போட்டது தான் அது ஆக்சுவலி. அதுக்கு பயங்கரமான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஏன் நெனைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? சொல்லுங்க பாக்கலாம். பார்த்தீங்களா யாராவது? பிகாஸ் ஆஃப் கோடிங். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி ஏத்துக்க முடியல. இப்போ உங்ககிட்ட நான் கோடிங் அந்த வீடியோ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் யுஐ பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுல நெறைய பேர் வந்து யுஎக்ஸ்னா என்ன? யுஎக்ஸ்னா என்னன்னு சொல்ட்டு என்கிட்ட அதுல ஆர்கியூமென்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? அதாவது யுஐல ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஆஸ் அ யுஐ டிசைனர் யூ நீட் டு டூ ஆல் த திங்ஸ். இதான் உண்மை. ரியாலிட்டிக்குள்ள வாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதுல்ல? நான் சொன்ன நான் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அந்த அது வந்து ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் நான் சொல்ல வரேன். அந்த வீடியோவோட எண்ட்லயும் நான் சொல்லியிருப்பேன். பூட்ஸ்ட்ராப், HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜ் ஃபார் ஹையரிங் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகேவா? அது யாரெல்லாம் பார்த்தீங்க? ஸோ உங்களுக்கும் நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து 1000த்துல 1500 பேர் மாரி யுஐ, யுஎக்ஸ்ல வெறும் Figma மட்டும் கத்துக்கிட்டு, இல்ல பால்சமிக் மட்டும் கத்துக்கிட்டு, இல்ல Photoshop மட்டும் கத்துக்கிட்டு, அந்த ஒரு ப்ரொஃபைலா வேலைக்கு போறீங்களா? இல்ல ஃப்ரண்ட் எண்ட் நாலேட்ஜ ரைட்டா தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தெரியும் சொல்லிட்டு வேலைக்கு போறீங்களா? வாட் இஸ் த ஆம் ஃபைனல் டிசிஷன்? நீங்க பண்றது தான் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ யாரெல்லாம் அந்த அந்த பாயிண்ட் அக்ரி பண்றீங்க? நீங்க போயிட்டு அந்த கமெண்ட்லாம் படிச்சு பாருங்க. என்னெல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சிரிப்பு வந்தது அத பார்க்கும்போது. ரியாலிட்டிக்குள்ள வாங்க பிரதர்.
நீங்க வந்து ஒரு இதுலயே இருக்கீங்க. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில யாரோ வந்து அ நான் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ, யுஎக்ஸ் கோடிங்கே இல்லாத ஒரு வொர்க் யுஐ, யுஎக்ஸ் அப்படின்னு யாரோ சொல்லி மண்டையில தப்பான ஒரு பாடத்த ஏத்திட்டாங்க பிரதர். வெளிய வாங்க. ரியாலிட்டிக்குள்ள வாங்க. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. சோ இத நான் ஏன் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும். கோடிங் இல்லாத இவங்கள எங்க ஹையர் பண்றாங்கன்னு சொல்ட்டு. கிடையாது. அதான் உண்ம. எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் அட்லீஸ்ட் ரவையாவது தெரியணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நீங்க கோட் எழுத தேவையில்ல. நான் இப்பயே அதான் சொல்றேன். கோட் எழுதவே தேவையில்ல. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அத கூட புரிஞ்சுக்கிறதுக்கு நேரமும் இல்ல. அந்த வீடியோவ சரியாவும் பார்க்கவும் இல்ல. நான் யுஐ பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் அதுல ஃபுல்லாவே. ஓகே. ஃபைன். நம்ப கமிங் டூ தி பாயிண்ட் ரைட் நவ். ஸோ நீங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், லைக் இந்த 1 மந்த் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா டிசைன் பண்ணி எனக்கு ஷேர் பண்றீங்க. அத வந்து நான் ஸ்ரீராம் சாருக்கு ஷேர் பண்றேன். சென்னை, பெங்களூர், ஆல் ஓவர் தமிழ்நாடு இஸ் பிளேசிங் பீப்பிள். டிசைனர்ஸ், யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே பிளேஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஃபர்தரா உங்களுக்கு எங்கெங்கலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத வந்து அவரு வந்து ஒரு சின்னதா ஒரு மாக் இன்டர்வியூ மாரி வச்சுட்டு, ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு, தென் ஹி வில் ஃபிகர் அவுட். அதர்வைஸ் ஹி வில் கிவ் அ சஜஷன். இன் ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவரு உங்களுக்கு சஜஷனும் குடுப்பாரு. நீங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன போகலாம்? அப்டி சொல்ட்டு. ஓகே. ஸோ நீங்க யோசிச்சு ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன அடுத்து போகணும்ன்றதுக்கான டிசிஷன் அவர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் உங்களுக்கு. எனக்கு என்னைக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு கால் வருதான்றது தான் எனக்கு விஷயம். கால் வருது, இன்டர்வியூ நடக்குது. ஏதோ என் ப்ரொஃபைல்ல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த மாரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, ஆக்சுவலா எனக்கு வந்து முன்னாடி எந்த விதமான ப்ரொஃபைல்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டியே நடக்காது. இன்னைக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட்ல என்னோட ப்ரொஃபைல் தெரிய ஆரம்பிக்குது. ஆக்டிவா அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஆர் இன் த ட்ராக் ரைட் நவ். உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள். இன்னும் போய் ஃப்ரெஷர் சொல்லிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன் நானு. ஓகே. 6 மந்த் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாரி கணக்கு காட்டுங்க. ஒரு ஒரு 4 மந்த் வந்து கணக்கு காட்டுங்க. இந்த மாரி நான் 4 மந்த் வொர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மந்த் வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஏதாவது கணக்கு காட்ட ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணதாவது என்ன பண்ணுங்க, அப்பப்போ போர்ட்ரேட் பண்ணுங்க. நான் இந்த மாரி அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அத போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டோன்ட் ஷோ யுவர் ப்ரொஃபைல் ஆஸ் அ ஃப்ரெஷர். ஃபில் யுவர் ப்ரொஃபைல் வித் அ லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க வந்து டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லனாலும், டிசைன் பண்ண மாதிரி ஷோகேஸ் பண்ணிக்கங்க. அதாவது ஃப்ரீலான்சிங் பண்ண மாரி ஷோகேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ற மாரி ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலி? யாரெல்லாம் யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்க? யாரெல்லாம் அடுத்து பிஎன்ஐ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு நான் ரேஷனல் மெத்தடாலஜி ஒண்ணு சொல்லிக் குடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். பிஎன்ஐ இஸ் அ ஃபோரம் ஆஃப் பிசினஸ் நெட்வொர்க். ஓகே. நீங்க அங்க போய் என்ன நான் போறதே வந்து பாத்தீங்கன்னா, அது பிசினஸ்க்காக நான் போறேன்.
ஐ வாண்ட் டு டூ சம் ஜாப் தான். இப்ப நான் எதுக்கு பிசினஸ் ஸ்கூல்லாம் போணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, சி தேர் இஸ் 2 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் பிஎன்ஐ. ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஃப்ரீலான்சிங். அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் அ ஐடி சாஃப்ட்வேர்ல மட்டும் ஒரு 3, 4 கம்பெனி இருக்கும். ஓகே. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கும். அவங்க கிட்ட டிசைனர்ஸ் தேவைப்படுவாங்க. யூ அட்லீஸ்ட் யூ நீட் டு டூ ஒன் திங் ஆக்சுவலி. எனக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாவது குடுங்க சார். உங்களோட கம்பெனில யாராவது சீனியர் டிசைனர் இருந்தாங்கன்னா, அவங்க கூட என்ன மேப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி யூ கேன் கெட் த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, இந்த பெர்சன ஹையர் பண்ணலாம். இத நான் ஃப்ரெஷர்க்காக மட்டும் தான் சொல்றேன். ஐம் நாட் டாக்கிங் அபௌட் பீப்பிள் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ராம்குமார் உங்களோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபைல் தான். நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து ஷேர் பண்ணலாம். ப்ராபபிலி யூ கேன் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கான்ஃபிடென்ட் யூ கேன் சென்ட் இட் டூ மீ. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கான போர்ட்ஃபோலியோ தான் தேவைப்படுது. இப்ப நான் அப்படி ஓப்பன் பண்ணி இதான் சார் இதெல்லாம் என்னோட வொர்க்கிங் ஃபைல்ன்னு நான் காட்டுனேன்னா, பீப்பிள் வில் பி ஹையர் இமிடியேட்லி. ஒய்? பிகாஸ் நான் அவ்ளோ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்ளோ வொர்க் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தா தெரியும். தினமும் என்னுடைய டிசைன் மட்டுமே நான் அவ்ளோ டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலுக்கு மட்டுமே அவ்ளோ டிசைன் பண்ணியிருக்கேன். என் கம்பெனி எங்களுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் எங்களுடைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கான பிபிடிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எவ்ரி எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎன்ஐ பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆகுது மார்க்கெட்ல. ஒரு பிபிடியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ₹1000 இல்ல ₹1500 இல்ல ₹2000 போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தன உலகத்துல வந்து ஒரு 300 சம்திங் சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஐ மீன் இங்க ஓவரால். அதுல ஒண்ணும் இல்ல. மதுரை, திண்டுக்கல் அண்ட் கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை இந்தந்த ரீஜியன்ல மட்டுமே அவ்ளோ பேர் வந்து பிஎன்ஐல இருக்கிறாங்க. இப்போ அங்கருந்து நீங்க பிசினஸ் ரெகுலரா எடுக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் ஃப்ரீலான்சிங் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. தட் இஸ் தி ஐடியாலஜி. ஓகே. புரிஞ்சுதா? நான் ஏன் வந்து உங்கள ஜாப்க்குள்ள போயி ஜாப் மார்க்கெட்ல சர்ச் பண்ணி ஆ வேலை கிடைக்காம, வேலை தேடாம நான் ஏன் வந்து உங்கள வந்து ரேஷனலா ட்ரை பண்ண சொல்றேன். ஏன்னா இங்க காம்படிஷன் கம்மி. ஓகே. உங்க ஃபேஸ பார்க்குறாங்க. ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் உருவாகுது. அது மூலியமா எனக்கு வேலை கிடைக்குது. காட் இட்? இப்போ நான் வந்து பிஎன்ஐ மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணுமா சார் இதுக்கு? அப்படின்னு கேட்கவே தேவையில்ல. யூ டோன்ட் நீட் டூ அட்டெண்ட் ஒன்லி பிஎன்ஐ. தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் மார்க்கெட்டிங் டிஃபரெண்ட் ஃபோரம்ஸ் ஆர் தேர். அதாவது அ ஜாப் ஃபேர்ன்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, LinkedInல வந்து டிசைன் ரிலேட்டடா ஏதாவது ஈவென்ட் போதான்னு ட்ரை 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 பண்ணுங்க. தேடுங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஒவ்வொரு ஈவென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க. ரேஷனலா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க. லஃப்னி வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. சூப்பர். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருப்பாங்க. நீங்க போட போட தான் எல்லாம் நடக்கும். நீங்க நான் சொல்றத கரெக்ட்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா உங்க ப்ரொஃபைல்ல ஒரு இம்பாக்ட் அடிக்கும். ஓகேவா? நான் சொல்றது செய்யாம ப்ரோலாக் பண்றீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் நடக்காம இருக்காது. பட் இட் வில் டேக் சம் டைம். அவ்வளோதான் சிம்பிள். சி எல்லாரும் உங்கள ஒரு ஒரு பிலீவ் பண்ணி உங்கள உள்ள எடுக்கணும்ப்பா. யாரும் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்பி மாசத்துக்கு 30,000 சேலரிலாம் குடுக்க மாட்டாங்க ஆரம்பத்துல. போன உடனே. கரெக்ட்டா? பீப்பிள் கேனாட் டூ தட் ஆக்சுவலி. பீப்பிள் வில் டூ வித் ட்ரையல் அண்ட் எரர்.
உங்கள வச்சு ஒரு 10 நாள், இல்ல ஒரு 30 நாள் வச்சு வேலை செஞ்சுட்டு, ஓகே. இந்த பெர்சன் நிஜமாலுமே வொர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி போன உடனே கத்துக்க ட்ரை பண்ணுங்க. கேங்கா சில பேர் கூட ஃபார்ம் ஆவாதீங்க. போயிட்டு ஒரு கேங் ஒண்ணு இருக்கும் அங்க ஆல்ரெடி. அவங்க கூட போய் கதை பேசுறது. ஓகே. யுவர் ஃபோக்கஸ் நீட் டூ பி இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். ஓகே. யூ யூ கேன் டேக் இட் அஸ் அ இன்புட் ஃபார் யுவர் கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைல். ஓகே. போயிட்டு உங்களோட ஃபோக்கஸ் என்ன? குமுதா மட்டும் தான் உங்களோட ஃபோக்கஸ். ஓகே. அந்த படத்துல சொல்லுவான் பாருங்க. இருக்கு இருக்கு. ஃபோன்ல எல்லாம் இருக்குன்னு சொல்ட்டு, குமுதாவுடைய கை, காலு, மூஞ்சில கோலம் போட்டதெல்லாம் எடுத்து வைப்பாங்கல்ல. அது மாரி யூ நீட் டூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டஃப் ஒன்லி. கும்பல் சத்தியமா சொல்றேன். கூடவே கூடாதீங்க. அதே மாதிரி டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட இருக்கிறவன் தடுப்பான். "இவ்வளோ தூரம் வொர்க் பண்ணாதடா. எதுக்கு வொர்க் பண்ற?" அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு "எப்பா தம்பி நீ வொர்க் பண்ணா நீ போ. என்ன உட்டுரு. ஓகே. டோன்ட் மிங்கிள் வித் பீப்பிள் லைக் தட்." இது எல்லாரும் நான் உங்களுக்கு சஜஷனா சொல்றது. அதாவது அதுக்குன்னு நான் வந்து யாரு கூடயுமே வந்து பேசாம இருப்பேன். அப்படிலாம் கிடையாது. அப்படி பேசினாலும் நம்மள என்ன பண்றானுங்க, என்ன இவன் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்றான்னு சொல்லி கதைய கட்டுருவானுங்க. யூ நீட் டூ டாக் வித் பீப்பிள். பட் யூ நீட் டூ வெரி ஃபோக்கஸ் ஆன் யுவர் திங் ஆக்சுவலி. இப்ப என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க ஃப்ரெஷரா. ஓகேவா? நேரா என்ன பண்ணுவீங்க? டீ ஷாப்புக்கு போவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 15 நிமிஷத்துல டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பர். உட்காந்து போவறதுக்கு 15 நிமிஷம், வரதுக்கு 15 நிமிஷம், டீ குடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்தீங்கன்னா, 3/4 மணி நேரம். இத பார்க்குற ஒரு பிசினஸ் ஓனர் கண்ணுல இருந்து தண்ணி வராது. ரத்தம் வரும். புரியுதா இல்லையா? அவன் வந்து அவன் அவன் அவனுடைய லைஃப்ப டெடிகேட்டடா போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நீங்க 3/4 மணி நேரத்த வந்து ஜஸ்ட் கோயிங் அவுட் சைட் அண்ட் கம்மிங் இன்சைடுன்னும்போது, லிட்டரலி ஹி வில் கிரை. நடக்குமா? நடக்காதா? இது எனக்குமே நடந்திருக்கு நெறைய டைம். அதான் சொல்றேன். ஒரு பிசினஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைசேஷன் பண்ணி தான் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றாங்களே தவிர்த்து, இங்க யாருக்கும் ஈஸியா மணி கிடைச்சிறதில்ல. அத புரிஞ்சுக்கணும் நம்ப. அப்போ இஃப் யூ ஆர் என்டரிங் இன்டோ தி ஆஃபீஸ், யூ வாண்ட் டூ வொர்க் ஆன் த கோர் வேல்யூ சிஸ்டம்ஸ். அந்த பிசினஸ்க்கு புராஃபிட் கொண்டு வரணும். நம்ப மூலியமா நம்மளுடைய பிசினஸ்க்கு லாபம் வரணும் அப்படின்னு நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, நீங்க நோட் பண்ணிக்கங்க. இஃப் யூ ஆர் மேக்கிங் 1,00,000 பெர் மந்த்னா, யூ கேன் கெட் ₹10,000 ஃபார் ஷூர் நான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுவே பெர் மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 பண்ணி பாருங்க. மாசத்துக்கு நீங்க ₹1,00,000 வாங்குவீங்க. இஸ் இட் த கார்ப்பரேட் ட்ரூத்ப்பா. இங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஜஸ்ட் 10,000 15,000 சும்மாலாம் பே பண்ணல. யூ ஆர் மேக்கிங் தட் மச் லெவல் ஆஃப் மனி. 1,00,000 பண்ணீங்கன்னா ரூ. 10,000 1,50,000 பண்ணீங்கன்னா ரூ. 15,000. இட்ஸ் அ ரஃப் கால்குலேஷன் ஃப்ரம் தி பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்றது புரிஞ்சுதா? உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குதா? நான் என்ன பேசுறேன்னு சொல்ட்டு. உங்க கூட என்னால டிராவல் பண்ண முடியுதா? எனர்ஜியா இருக்கீங்களா? டில் நவ் யூ கேன் ஏபிள் டூ கனெக்ட் வித் மீ. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ட்டு புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் கோர் வேல்யூ சிஸ்டம். நீங்க இதெல்லாம் வந்து உங்க இன்டர்வியூல நீங்க பயன்படுத்தணும். இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்வியூல. நீங்க வந்து எதுக்காக நான் உங்கள ஹையர் பண்ணணும் அப்டி சொல்ட்டு. நீங்க அங்க அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். ஐ நோ த பெயின் பாயிண்ட் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். என்னுடைய கடமை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி குடுக்குறது என்னோட கடமை அப்டின்றத நீங்க சொன்னீங்கன்னா, தட்ஸ் அ வேல்யூ ஆடட் பாயிண்ட் இன் யுவர் இன்டர்வியூ. ஓகே. இங்க இங்க எது மூலியமா எல்லாமே ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான்ப்பா. இஃப் யூ ஆர் கிவிங் ட்ரஸ்ட் டூ யுவர் இன்டர்வியூவர், ஹி வில் ஹையர் யூ. நீங்க அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர குடுக்காம,
சும்மா லேசியாவோ, இல்ல ஃபோக்கஸ் இல்லாமலோ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, டெஃபினெட்லி தே வோன்ட் ஹையர் யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ, அப்போ நான் சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ, கதை பேசுறது, பசங்க கூட போய் சேட் பண்றது, ஓகே. 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. அதுக்காக நான் வந்து உங்கள வந்து சேர்லயே உட்காந்துருக்க சொல்லல. யூ கேன் கோ ஃபார் ஒரு பிரீத் வாக் போலாம் நீங்க அழகா. சூப்பரா ஒரு லாபிலாம் சுத்திட்டு அழகா வந்து உட்கார்ந்து மறுபடியும் யூ கேன் ஸ்டார்ட் வொர்க். ஒண்ணும் இல்ல. 1 மாசம் நீங்க ஒரு 6 மாசம் நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மேல வந்து ஒரு குட் நேம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும், அந்த பையன் எல்லா வொர்க்கும் பண்றான்ப்பா. அவன் ஏதாவது பேசினா கூட விட்டுருங்க பார்த்துக்கலாம். அப்படின்னு காம்ப்ரமைஸா போற பிசினஸ் ஓனர்ஸும் இருக்கிறாங்க. வேலையே செய்யறது கிடையாது. ஜஸ்ட் போய் உட்கார்றது. பக்கத்துல வேலை செஞ்சவனுங்களும் போய் நோண்டுறது. ம். புதுசு புதுசா ஏதாவது கல்ச்சர போய் கொண்டு வர்றது. அதாவது அந்த அந்த கம்பெனில என்ன கல்ச்சர் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த கம்பெனி அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. சோ நீங்க வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் லீவ் போட்டு என்ன பண்றீங்க? இன்டர்வியூ போயிருக்கீங்க. கரெக்ட்டா? அடுத்த நாள் அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல இன்டர்வியூ ப்ராசஸ் உங்கள ஹையர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க ஓகே ஆயிட்டீங்க. அத எடுத்துன்னு வந்து எல்லார்கிட்டயும் உங்க கம்பெனில இருக்கிறவங்க சொல்லுவீங்களா? உங்க கம்பெனில இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்களா வந்து, "நான் இன்டர்வியூ போனேன் ஜி. டீ குடுத்தானுங்க பாருங்க ஜி. சூப்பர் ஜி. வடை அடடா! வடைனா வடை மசால் வடை, சூப்பர் வடை. கேன்டீன் ஜி. அங்கலாம் சாப்பாடே குடுக்குறாங்க." இப்படின்னு போய் நீங்க கதை கதையா விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அவன் என்ன ஆசைப்படுவான்? இவன் மட்டும் ஏதோ நல்ல கம்பெனில போய் செலக்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்றான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவனும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான். சி யூ கோ மேன். ஒய் மீ? அப்படின்ற மாரி தான் இருக்கும் இது. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு இது இருக்கும். ஓகே. இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் இன்டர்வியூ, கீப் வித் யூ. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இட்ஸ் a பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஒரு கம்பெனினா பேப்பர் போட்டு வெளிய போறதுன்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். பட் இன்டர்வியூ போனதே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விவரிக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. புரியுதா? யூ கேன் ஹெல்ப். 9 டூ 6க்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா. 9 டூ 6க்கு அப்புறம் நீ ஒரு வேலைக்கு போயிட்டு வெளிய வந்துட்ட பிறகு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ எம்ப்ளாய்மென்ட்ல. எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் உங்கள கொஸ்டினே கேட்க போறது கிடையாது. பட் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும்போது, அவங்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட கோர் வேல்யூ சிஸ்டத்துக்கு தான் நீங்க உட்படுத்து வேலை செய்யணும். சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஆஸ் அ பிகினரா இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்றது கிடையாது. இதெல்லாம் நீங்க அந்த கம்பெனிக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள ஜாயின் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ப்ரோகிராம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணி அதுல சொல்லிக் குடுப்பாங்க. ஐடி கார்டு எப்படி போட்டு வரணும்? ட்ரெஸ் எப்படி பண்ணணும்? மேக்கப் எப்படி பண்ணணும்? பூ வச்சுட்டு வரக்கூடாது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கம்பெனிக்கு போனா பூ வச்சுட்டு போக்கூடாது. ஆக்சுவலி கார்ப்பரேட் உள்ள. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கிற ப்ராசஸ். கரண்ட்லி லைவ்ல சில சில கம்பெனில அலோவ் பண்ணுவாங்க. பட் த ரியல் ஃபேக்டர் யூ கேனாட் கோ வித் த ஃப்ளவர்ஸ். தலையில பூ வைக்கக்கூடாது. யூ நீட் டூ வியர் சம் இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, யூ நீட் டூ கோ வித் சம் அ அவங்க குடுக்குற சில இன்புட்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிற மாரி இருக்கும். அதான் சொன்னேனே, ஒரு சில கம்பெனில அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனில வந்து பூலாம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ட்ரூ ப்ரோ. ஒரு சில கம்பெனில பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனில பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட கோர் வேல்யூ சிஸ்டத்துல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது இருக்கு. There was a lot of different activities are there in HR policy and
எம்ப்ளாய்மென்ட் பாலிசி, கல்ச்சரு எல்லாமே இருக்குப்பா. ஓகே. ஸோ இந்த மாரி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னா, இந்த பாயிண்ட்லாம் நீங்களே சொல்லுங்க. உங்களோட ஹெச்ஆர் டீம் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரவுண்ட் நடக்குதுல்ல, அப்போ இந்த மாரி கோர் வேல்யூ சிஸ்டத்துக்காக நாங்க வொர்க் பண்ணுவோம். இதெல்லாம் ஆட் ஆன் பாயிண்ட் மாரி நீங்க சொல்லி அவங்கள நீங்க பேச வைக்கணும். நீங்க இப்போ வந்து எனக்கு நெறைய பேர் வந்து உங்களோட எபிக் ஸ்டோரி அனுப்பியிருப்பீங்க. ஓகேவா? அந்த எபிக் ஸ்டோரில இந்த மாரி கம்பெனி ரிலேட்டடா போடுங்க. மோர் இன்டூ பர்சனலா போடாம, கம்பெனிக்கான அப்ஜெக்டிவ்ல வொர்க் பண்றது, கம்பெனிக்கான ரெவென்யூல வொர்க் பண்ணுவேன். அந்த மாரி எபிக் ஸ்டோரில ரெடி பண்ணுங்க. எனக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல்ல அனுப்பியிருக்கீங்க. ஆ இந்த மாரி காலேஜ்ல படிச்சது சிஜிபிஏ 8.9 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. தட்ஸ் ரியலி குட். பட் அத விட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, கம்பெனிக்கு நான் எவ்வளோ ரெவென்யூ கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். இந்த இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ட நான் அச்சீவ் பண்ணுவேன். ஒரு ஒரு டிசைன் பண்றேன்னா, அது மூலியமா கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ட அச்சீவ் பண்றதுக்காக நான் உழைப்பேன். அப்படின்ற சில தாட் ப்ராசஸ்ல நீங்க வொர்க் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைலேஜ இன்கிரீஸ் பண்ற ஃபோரம். அந்த பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்க இன்டர்வியூக்குள்ள இருக்கிறீங்க. ஓகே. நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் நடக்குது. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணுமோ, அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டெலிஃபோனிக் ரவுண்டா கூட இருக்கட்டும், இல்ல ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கட்டும். வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு புரியுதா? எதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் புரியுதா? போன உடனே போய் கும்பல்ல கூடிறாதீங்க. தயவு செய்து சொல்றேன். ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்கள வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு போறாங்க. நீங்க பெர்மனன்ட் எம்ப்ளாயே கிடையாது அங்க. அங்க போய் உடனே அவங்க கூட போய் கும்பலா கூட்றது. ஜெல் ஆவுங்க. ஆவ வேணாம் சொல்லல. பட் போன உடனே வா. அப்புறம் அவங்க நினைப்பாங்க, இவனுக்கு ஏன் நம்ம அந்த சான்ஸ் குடுத்தோம்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. சோ கிடைக்கிற சான்ஸ் மினிமல். அத கரெக்ட்டா நீங்க வந்து அந்த மாரி தான் நான் வந்து கூட்டமா இருக்கிற பெர்சன் தான் சார். என்னால தனியாலாம் ஆப்பரேட் ஆக முடியாது. நான் உங்கள தனியாவே ஆப்பரேட் ஆக சொல்லலையே. நான் தனியா ஆப்பரேட் பண்ணவே சொல்லல. கோ வித் த ஃப்ளோ. பட் லேர்ன் பை யுவர் ஓன் திங்ஸ். அஸ் வெல் அஸ் யூ கேன் கெட் ஃப்ரம் யுவர் சப்பார்டினேட்ஸ். ஃபோக்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தப்புலாம் கிடையாது. பட் உங்களோட டிசைர்ல நீங்க ரெடியா இருங்க. மத்தவங்கலாம் அவன் வந்து 10 ஸ்டெப் முன்னாடி இருப்பான். நீங்க அவங்க கூட போயிட்டு சில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், வாழ்க்கையே சில் ஆயிடும் அப்புறம். நம்ம கெரியரே சில் ஆயிடும் அப்புறம். அதனால ஐ அம் நாட் டிமோட்டிவேட்டிங் ஆர் ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் டு தி குரூப்பிங் பீப்பிள். உங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளிய வந்துருங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. எம்ப்ளாய்மென்ட்க்குள்ள போய் விஷயத்த இத ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து யாருமே உங்களுக்கு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த விஷயம், நோ ஒன் டீச் டூ யூ இன் எனி கைண்ட் ஆஃப் அ ஃபோரம். இண்டக்ஷன் புரோகிராம்ல சொல்லுவாங்க. நாசூக்கா சொல்லுவாங்க. லைட்டா தெரியாத மாரி சொல்லுவாங்க. இவ்ளோ டீட்டெயிலாலாம் பேச மாட்டாங்க. அதே மாரி எவ்ரி மினிட்ஸ் உங்கள வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க கார்ப்பரேட்ல. நீங்க அடுத்த மூவ் என்ன பண்ண போறீங்கன்றது மொதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாக்ரில எவ்வளோ ஆக்டிவா இருக்கீங்க மொதற்கொண்டு தெரியும். நீங்க ஓப்பன் டூ வொர்க்ன்னு போட்டா LinkedInல பார்த்துட்டு கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன் ஓப்பன் டூ வொர்க் போட்டிருக்கீங்க? நீங்க பேப்பர் போட போறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. சோ தீஸ் அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் வில் பி தேர். நீங்க எது பண்ணாலும் பார்த்து பண்ணணும். சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மோர் இன்டூ என்ன லைஃபு அதுக்கப்புறம் தான் உங்கள நெறைய பேர் வாட்ச் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடக்கி வாசிக்க ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். இதான் உண்ம. ஓகேவா? யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? எல்லாருக்கும் ஃப்ரீலான்சிங் போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கீங்களோ சூப்பரு. ஓகே. போஸ்டர் இப்ப நான் உங்க எல்லாருக்கும் டாஸ்க் குடுக்க போறேன்.
அடுத்து லக்ஷ்மணோடைய கோர்ஸ் ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, 30 டேஸ்க்கு 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங்ஸ்ன்னு ப்ரோகிராம் நடக்க போது. ஓகேவா? என்னைக்கு நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆகஸ்ட்டா? எஸ். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இதே மாதிரி தான் 30 டேஸ் 30 இன்டர்வியூ சாரி 30 டேஸ் 30 ஆ 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க்ஷாப். எனக்கு இதுக்கு போஸ்டர் வேணும்ப்பா. யாரு யார் பண்றீங்களோ பண்ணுங்க. அந்த போஸ்டர் நான் செலக்ட் பண்றேன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 நான் குடுக்குறேன். யார் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்க? நான் லைக் பண்ற போஸ்டர், நான் சோசியல் மீடியால போடுற போஸ்டருக்கு நான் ₹100 பே பண்ண போறேன். எத்தன பேர் எனக்கு அனுப்புறீங்களோ, அத்தன பேர் போஸ்டரையும் நான் எடுத்துக்கிறேன். ஐ அம் கோயிங் டூ பே ₹100 பெர் போஸ்டர். ஓகேவா? எனக்கு யார டிசைன் பண்ணி குடுக்குறீங்க ஆனா என்னோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். என் Instagramல இருக்கிற இட் நீட் டூ பி மை ஸ்டாண்டர்ட். மை ஸ்டாண்டர்ட்னா நான் டிசைன் பண்ண மாரி இருக்கணும் அது. நான் எல்லாருக்கும் பே பண்ண மாட்டேன். தட் ஷுட் பி இன் மை ஸ்டாண்டர்ட், மை லெவல்ல இருக்கணும் அது. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு பண்ணது. ஓகே. என்னோட ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ பே ஃபார் தட் போஸ்டர். ஐ அம் கோயிங் டூ போஸ்ட் இட் அகைன். ஓகேவா? ரூ. 100 குடுத்து வாங்க போறேன் உங்ககிட்ட இருந்து ஒரு போஸ்டர. யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு ரெடியா இல்லாம இருக்கீங்களோ, திங்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இங்க பாருங்க ஸ்டாண்டர்ட்னா, அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்ட்டு. புரிஞ்சுதா? எனக்கு போஸ்டர் வேணும். என்ன என்ன கன்டென்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா? அதான் கன்டென்ட். 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க்ஷாப் ஆகஸ்ட் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகே. இந்த இதுல நீங்க எதெல்லாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டா எனக்கு போட்டு நீங்க பண்றீங்களோ பண்ணுங்க. அது உங்களோட விருப்பம். யூ கேன் ஆட் வாட்டெவர் யுஎஸ்பி யூ வாண்ட் டூ ஆட். சொல்றது புரிஞ்சுதா? என் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. உங்களுக்கு யாருக்காவது என்னோட ஃபோட்டோஸ் வேணும்னா, ஐ வில் கிவ் திஸ் அஸ் அ எடிட்டபிள் ஃபைல் ஃபார்மேட். இந்த ஒண்ணு மட்டும் குடுக்குறேன். ஓகேவா? இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு யூ ஸ்டார்ட் ஒர்க் ஆன் இட். பாருங்க, நானே உங்களுக்கு காசு குடுக்குறேன்னு சொல்ட்டேன். இதுக்கு மேல நீங்க ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் வேஸ்டிங் 2024 உடைய டேவ வந்துலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க. அப்பா சீரியஸா சொல்றேன். மந்த்லி மேக்கிங் ஃப்ரீலான்சிங் கேன்வா வச்சு மட்டுமே அவ்வளோ பேர் அவ்வளோ சம்பாரிச்சுட்டு இருக்காங்கன்றது தான் உண்ம. சொல்றது புரிஞ்சுதா? இன்னமும் நம்ம வந்து இந்த இன்டர்நெட்ட ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணாம உட்கார்ந்துருக்கோம்னா, மிஸ்டேக் இஸ் நாட் இன் தி இண்டஸ்ட்ரி, இன் அஸ் ஒன்லி. எடிட்டபிள் ஃபார்மேட் அனுப்பிட்டேன். யாராருக்கெல்லாம் என் ஃபோட்டோ வேணுமோ எடுத்துக்கங்க. லோகோ வேணுமோ எடுத்துக்கங்க. ஓகே. இதுவும் இருக்கும். டீமன்டி இருக்கும் இதுல. சரியா? யாரெல்லாம் ரெடி இந்த டாஸ்க்குக்கு? ரெடியா? ரூ. 100 ஒரு போஸ்டருக்கு நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். அந்த போஸ்டர நீங்க எனக்கு டிசைன் பண்ணி குடுத்துட்டீங்க. அடுத்து உங்கள தம்ப்நெயில் டிசைனிங் நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இதே கம்யூனிட்டிலருந்து எனக்கு யார் தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு குடுக்குறீங்களோ, அவங்களுக்கு நான் மந்த்லி பேவாவும் குடுக்குறேன். என் தம்ப்நெயில் டிசைன்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்ப என்னோட Instagramஓட பேஜுக்கு போற தம்ப்நெயில் டிசைன் பார்த்துருக்கீங்களா? இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கே இருக்கிறது? இதோ இருக்கு, இதோ இருக்கு.
ஸோ தம்ப்நெயில் டிசைன் பண்ணி குடுக்குறவங்களுக்கு இதோ இருக்கு பாருங்க. ஐ கேவ் மந்த்லியா ஒரு பேமெண்ட். மந்த்லி பேமெண்ட். சி ஐ அம் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். ஓகே. நான் சொல்லி மட்டும் குடுக்கல. ஓகே. நான் சொல்லி மட்டும் குடுக்கல. வாட் ஐ அம் டூயிங்? ஐ அம் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ். சப்மிஷன் டேட் 1 டே டைம் எடுத்துக்கங்க அனிபாரதி. யூ கேன் சென்ட் இட் டு மீ டுமாரோ. இந்த மாரி நீங்க ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க. ஐ டோன்ட் நோ வென்எவர் யூ கேன் கிவ். தட்ஸ் யுவர் ஐடியா, யுவர் தாட் ப்ராசஸ். ஓகேவா? உங்களுக்கு நான் தினமும் சொல்லி சொல்லி பார்க்குறேன். நீங்க பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் என்னையே வச்சு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்குறேன். புரிஞ்சுக்க முடியுதா? ஈஷாந்தி. ஓகேவா? ஆர் யூ வித் மீ? I'm getting some response from people. Yes. நீங்க யாரெல்லாம் ரிப்ளை பண்றீங்க, ரிப்ளை பண்ணல, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க, நான் எல்லாத்தையுமே பேரலலா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரியும். நீங்க யாரெல்லாம் அங்க வாட்ச் எனக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னு சொல்ட்டு. அதனால தான் நான் உங்க பேர கூப்பிடுறது. வெதர் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோன்னு சொல்ட்டு. சரியா? ஓகே. ஸோ என்னோட தம்ப்நெயில்லாம் போய் பாருங்க இன்ஸ்டாவுல. ஸோ ஓகே. யூ யூ சைட் இன்புட் ஃபைல் லைக் ஃபோட்டோ. அதான் குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. நந்தகுமார். ஓகே. குரூப்ல போட்டிருக்கேன். இந்த ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் தான் போட்டிருக்கேன் உள்ள குரூப்ல. இதோ இருக்கு பாருங்க. இதான் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கங்க நீங்க. ஓகே. யூ கேன் டேக் திஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எடிட்ல வந்து நான் இது பண்ணி வச்சுடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபில்டர் இல்லாம கூட வச்சுடுறேன் நான். இங்க நான் ஃபில்டர் இல்லாமலாம் ஒரு காப்பியும், ஃபில்டரோட ஒரு காப்பியும் நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே. இத அப்படியே நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட் போட்டு, இது எடிட்டபிள் லிங்க் தான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஃபைலோட லிங்க் அனுப்பிட்டேன் குரூப்ல இருக்கு. யூ கேன் டேக் இட். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம குரூப்ல போட்டது இருக்கும். ஓகேவா? எஸ். ஏற்கனவே குரூப்ல போட்டது இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு கிரியேட்டிவ் பண்ணியிருப்பேன். யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கு? 1 மந்த் ஜாப் கிராக்கிங் ஒர்க் ஷாப்ன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? நீங்க எப்படி வேணா போடுங்க கைஸ். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் என்ன பொறுத்தவரையும் எனக்கு வந்து அதிகமா சேல்ஸ் வரணும். சேல்ஸ் வரணும். மக்களுக்கு அதிகமா ரீச் ஆகணும். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க அத எப்படி பண்றீங்களோ அது உங்களோட விருப்பம். கரெக்ட்டா? எனக்கு என்ன தேவ? எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு நெறைய பேர் உள்ள வரணும் அவ்வளோதான். எனக்கு நெறைய பேர் ரீச் ஆகணும் அவ்வளோதான். இதுதான் தேவை எனக்கு. கரெக்ட்டா கைஸ்? இதுதானே ஸ்டேக் ஹோல்டர் கேட்பாங்க. ஜஸ்ட் ரிப்ளை. ஸ்டேக் ஹோல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு என்ன கேட்பாங்க? எனக்கு இது மோரா ரீச் ஆகணும். அதுக்கான விஷயத்த பண்ணி குடுங்கன்னு தானே கேட்பாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, "பண்ணி குடுங்க சார். நீங்க பண்ணி குடுங்க." அப்டின்னா கேட்பாங்க. பண்ணி குடுத்தீங்க ஒண்ணும் வேலைக்கு ஆவல. அப்டிதான் சொல்லுவாங்க வந்து. அப்போ ஐ நீட் தட் டூ பி ஹேப்பன். சி இப்டி வாட்டெவர் இட் இஸ் யூ கேன் டூ. ஓகேவா? யுஐ, யுஎக்ஸ், வொர்க் ஷாப்பு என்ன வேணா போடுங்க. பட் கன்டென்ட் ஆல்ரெடி தேர். யூ வாண்ட் டூ வொர்க் இட் அவுட் அவ்வளவுதான். நீங்க பிபிடி ஃபார்மேட்ல பண்ண தேவையில்ல. நீங்க பண்ண வேண்டியது Instagram ஃபார்மேட். சொல்றது புரிஞ்சதா? ஃபோனுக்கு ஆட் மாரி வந்துருச்சு பாருங்க. எனிவே நாட் அ ப்ராப்ளம். சோ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த மாரி இருக்கணும். ஓகேவா? 10 டேஸ். என்னோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். இங்க பாருங்க. தி பிளேஸ்மென்ட் ஆஃப் ஆல் தி திங்ஸ் ஷுட் பி பக்கா. அதான் செலக்ட் பண்ணுவேன் நானு. ஓகேவா? இப்ப பார்க்குறேன் நாங்க யாரெல்லாம் நீங்க ஃப்ரீலான்சிங் நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணலன்றது நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஐ அம் ரெடி டூ பே ₹100. ஒருத்தவங்க 2 பேர்லாம் நான் சூஸ் பண்ண போறது கிடையாது. ஐ அம் கோயிங் டூ சூஸ் மினிமம் 10 டூ 15 ஆ டிசைன்ஸ். ₹1500 ₹3000 நான் திருப்பி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்.
உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் டாஸ்க் குடுக்குறது மூலியமா. ஸோ ஜஸ்ட் கிராப் இட். புரிஞ்சுதா? ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வி ஆர் இன் தி 18த் டேன்னு வச்சுக்கங்க. ஓகே. ஸோ ஹவ் யூ கைஸ் ஆர் ஃபீலிங் நவ்? ஃபீலிங் மோட்டிவேட்டட்? ஃபீலிங் எனர்ஜி? ஜாப்க்குள்ள போறதுக்கான விசிபிலிட்டி எப்படி இருக்கு? ரைட் நவ் வாட் யூ ஆர் ஃபீலிங்? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? உங்களோட பர்சனாலிட்டி குரோத், உங்களோட பர்சனல் குரோத் எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் நான் தனியா இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு 4 பேர் அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோதான். மீதி யாருமே அனுப்பல. ஏன் அனுப்ப மாட்றீங்க? புடிக்கலையா என்னோட செஷனு? எனக்கு வந்து இதெல்லாம் பர்சனலா மெசேஜ் போட்டீங்கன்னா எவ்வளோ பெட்டரா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட வரிகளும் இருக்கும். So please guys, come and give me a feedback. See, then only I can able to give some more things to you guys. நான் பண்றது பெட்டரா பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல வந்து நான் இன்னும் குடுக்கணுமா? அப்படின்றது நீங்க ஃபீட்பேக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. பர்சனலா வந்து பிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நானு. யூ டோன்ட் வாண்ட் டூ டைப் இட் இன் குரூப். கம் டூ மீ. என்னோட பர்சனல் சாட் விண்டோல டைப் பண்ணுங்க. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதா கைஸ்? Are you guys are feeling worthy to attend this workshop at 6 a.m.? இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நம்ம சொல்லிட்டே இருக்க மாட்டோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபாலோவே பண்ண மாட்றீங்க. சரி நானும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்க ப்ரொஃபைல்லாம் வியூலாம் வேற பண்ணிட்டு வரேன். மனுஷன் நம்ம ப்ரொஃபைல வந்து வியூ பண்ணிட்டு போறாரு. ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ ஆன் ஆல் த ஃபோரம்ஸ். அண்ட் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துறாதீங்க. மேக் அ விசிபிலிட்டி. மேக் அ விசிபிலிட்டி இன் ப்ரொஃபைல். இப்போ லஃப்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டே 4 போட்டிருக்கிறாங்க. இப்போ அதே மாரி டே 100 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ஷனா இருக்கும் அவங்களது. இப்போ போடுறது எல்லாமே பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டேவ பெர்ஃபெக்ஷனாலாம் போட்டுற முடியாது. இங்க பாருங்கப்பா, ஏதோ ஹைரிங் பண்றாங்க பாருங்க. இதுக்கு யாராவது அப்ளை பண்ணுங்க. நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இவங்களுக்கெல்லாம் பர்சனலா மெயில் போடுங்க. அதோ எங்கேயாவது பர்சனலா மெயிலு, இல்ல சேட்டு அந்த மாரி ஏதாவது போடுங்க. இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி கேளுங்க. இது வந்து சென்னை ஃப்ரீலான்சிங் கிளப் இது. இவங்களது நெறைய போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய வருது. ரைட் நவ் தே ஆர் ஹைரிங் சம் பீப்பிள். ஸோ இருங்க நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோமா? ஐ வில் ஷேர் த லிங்க் டு யூ கைஸ். எஸ். அந்த லிங்க்டின்ல யாராருக்கெல்லாம் அந்த ஹேஷ்டேக் ஒர்க் ஆகுது? இந்த மாரி ஹைரிங் போஸ்ட்லாம் போட்டா எனக்கு தெரியுது ப்ரோ. அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் யார் யாரு? இதெல்லாம் யாராருக்கெல்லாம் வருது? ஓகே. கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் அ மேண்டேட்டரி. பட் நான் நேத்து பேசிட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நேத்து அந்த வீடியோஸ் நேத்து போட்ட வீடியோஸ்ல பேசிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க, அப்படி சொல்ட்டு. அதோடைய மெத்தடாலஜி தான் இங்க போட்டுருக்காங்க.
இந்த மேடம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? இந்த மேடம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரிசோர்ஸ் இது. இந்த பெர்சன். இவங்கள இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அதே மாரி சி ஆ டோன்ட் டிஸ்ட்ராக்ட். எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வச்சுக்கங்க. ஓகே. உங்களோட எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். இப்போ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு தெஃப்ட் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. நாக்ரிலருந்து ஆக்சுவலி. என்னன்னா, நம்பளுடைய நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து கால் வந்திருந்தது. ஓகேவா? என்ன கால் வந்திருந்ததுன்னா, இந்த மாரி நாக்ரிலருந்து பேசுறோம். ஆம் ஒரு ரூ. 3000 கட்டுனீங்கன்னா, இப்ப இன்டர்வியூ உடனே யுஐ யுஎக்ஸ்க்கு அரேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்க ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ காசு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. 1500 இல்ல இந்த ₹3000 போடுங்க. அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, "இல்ல அதெல்லாம் போட முடியாது" அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்டையர் லைஃப் இதுக்கப்புறம் நாக்குரிலருந்து காலே வராது அப்படின்னு பயமுறுத்தியிருக்காங்க. பரவால்ல நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன கட் பண்ணிட்டாங்க. ஃபோன கட் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாரி "ப்ரோ ஐ காட் அ கால் ஃப்ரம் நாக்ரி பே பண்ண சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ செட் நோ 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 நீட் டூ பே அப்படின்னு போட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த மாரி என்னோட ப்ரொஃபைல வந்து இந்த மாரி இதுக்கப்புறம் பிளாக் பண்ருவேன் நாக்ரிலருந்து அப்படிலாம் சொல்றாங்க ப்ரோ அப்டின்னாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். உங்கள யாராவது இந்த மாரி காசு கேட்கறாங்க அப்டின்னா, தயவு செய்து சொல்றேன் பே பண்ணாதீங்க. யாராருக்கெல்லாம் இந்த மாரி கால் வந்திருக்கு? நாக்ரிலருந்து பேசுறோம். அ டைம்ஸ் ஜாப்லருந்து பேசுறோம். அங்கருந்து பேசுறோம், இங்கருந்து பேசுறோம். 3000 காசு கட்டுங்க. இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றேன். இந்த மாரி 1008 ஃபோர்ஜரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஒண்ணுமே இல்ல. நேத்து வந்து ஏதோ ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியாவுல யூ பீப்பிள் காட் லாட் ஆஃப் அ ஸ்ப்ரெட். என்னன்னா 2500 பீப்பிளா ஹைர் பண்றதுக்கு ஏர் இந்தியா போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 பேர் போய் அப்ளை பண்றதுக்கோசரம் போயிருக்காங்க. நார்த் இந்தியாவுல. ஓகே. பட் உங்களுக்கு ஒண்ணு உண்மைய சொல்லணும்னா, நார்த் இந்தியாவுடைய வொர்க் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட் ரொம்ப புவரா தான் இருக்கு. பட் தமிழ்நாடு மார்க்கெட் இஸ் சூப்பர் குட்ஸ்ல இருக்கு ஆக்சுவலி. தமிழ்நாடு மார்க்கெட் நல்லாவே போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு மார்க்கெட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. தேடி, தேடி, தேடி நீங்க பார்த்தீங்கனாலுமே யூ கேன் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. கேள்விப்பட்டீங்களா அது? நார்த் இந்தியாவுல ஏர் இந்தியா போஸ்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணி, யாராவது என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ்ல. என்னோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். ஹேஷ்டேக் பத்தி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? இதோ இருக்கு பாருங்க ஹேஷ்டேக். இதான் நான் பண்ற ஹேஷ்டேக்ஸ். இதான் நான் 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 ஃபாலோ பண்ற ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஜாப் ரிலேட்டடான விஷயங்களும் வந்துரும். தீபிகா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். யூ கேன் ஸ்டார்ட் வொர்க் ஆன் HTML, CSS. தட்ஸ் ரியலி கிரேட். ஓகேவா? பட் கோடிங் இஸ் நாட் ஒன்லி அ ஒன் வே ஆக்டிவிட்டி. ஐ மீன் அது மட்டுமே ஆக்டிவிட்டி கிடையாது. ஜஸ்ட் லேர்ன் வாட் இஸ் கோடிங், ஹவ் இட் இஸ் வொர்க்கிங் அவ்வளோதான். அ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா கோடிங் படிக்கிறதுக்கு வந்து போகும்போது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா உள்ள போனதுக்கப்புறம் குழம்பும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. யூ வில் ஃபீல் லிட்டில் டவுன் ஆர் போர்டுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மட்டும் தான் போறோம். சரியா? காட் இட்? இந்த கம்யூனிட்டி கூட நல்லா போயிட்டு இருக்குப்பா ஆக்சுவலா. த கிளான் கம்யூனிட்டி.
இவங்க கூட நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க. கோயம்புத்தூர்லயும் பண்றானுங்க. பேலலி இங்க சென்னையிலயும் பண்றானுங்க. இந்த மாரி மீட்டப்ஸ். முடிஞ்சா இதையும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கிளானு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ் டிசைன்ஸு, அட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அது சும்மா வேஸ்ட்டு தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்ளை பண்ணது அவங்க செலக்டிவா இப்ப எடுக்குறாங்க ஆள. இதோ பாருப்பா, இங்க இருக்கு. ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க. "வி ஆர் ஹைரிங்" என்ன ஊர்ல? புனே, சென்னை, மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 0 டூ இது எனி கிராஜுவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெறைய இடத்துல ஃபேக்காவும் இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்றது நம்ம கடமை. அதுல ப்ராசஸ்ல ஃபெயில் ஆகுறோம், பாஸ் ஆகுறோன்றத விட, அந்த இதுல நம்ம அப்ளை பண்றோமா அப்படின்றது தான் மேட்டர். புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இந்த மாரிலாம் யார் யாருக்கெல்லாம் போஸ்ட் விசிபிள் ஆவுது. இந்த மாரி ஹைரிங் போஸ்டர்ஸ்லாம் எனக்கு வருது ப்ரோ. யுஐ, யுஎக்ஸ் டிசைனரா எனக்கு வருது. இந்த மாரி போஸ்டர்ஸ்லாம் வருது. மார்க்கெட்ல எப்பயுமே நம்மளுக்கு வேலை இல்லாமலாம் இருக்காதுப்பா. தேர் இஸ் லாட் ஆஃப் வொர்க்ஸ் ஆர் தேர். கரெக்ட்டான விசிபிலிட்டியோட நம்ம இருக்கிறோமான்றது தான் மேட்டரு. யூ நீட் டூ கிரியேட் த விசிபிலிட்டி. புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? மணி பாரதி ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஃபாண்ட்லாம் நல்ல ஃபாண்ட் சூஸ் பண்ணுங்க மணி பாரதி. ஓகேவா? ஆ இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆ இது ஒரு பக்கா யுஎக்ஸ் தான். ஓகே. பட் யூ வாண்ட் டூ வொர்க் வித் த நான் சொன்னேன்ல அந்த லேட்டஸ்ட்டா ட்ரெண்ட்ல இருக்கணும் டிசைனு. ஆ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டூ டேக் குட் ஃபாண்ட், டைப்போகிராஃபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டிசைன் லேஅவுட் இருக்கணும். ஓகேவா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்களா நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபாலோ பண்றீங்க. வெரி குட். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யூ ஷுட் ஹேவ் அ குட் ஃபாண்ட் அண்ட் டைப்போகிராஃபி. கலர் சிஸ்டம் சரியில்ல. த கலர் தியரி விச் இஸ் யூ ஆர் வொர்க்கிங் ரைட் நவ் இட்ஸ் நாட் கிரேட். யூ நீட் டூ வொர்க் லைக் அ ப்ரோ. ப்ரோன்னா எப்படி இருக்கணும்? பக்காவா இருக்கணும். இந்த இந்த போஸ்டர் பாருங்க. உங்க போஸ்டர் பாருங்க. கம்பேர் யுவர் செல்ஃப். கம்பேர் யுவர் வொர்க். சொல்றது புரிஞ்சுதா? இப்போ நான் இதுக்கெல்லாம் தான் நான் என்ன சொல்றேன், அந்த மாரி டிசைன்ஸ்லாம் பண்ணா ஃபிக்ஜாம்க்குள்ள போயிடுங்க. ஃபிக்ஜாம்லாம் சூப்பர் டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். நீங்க டெம்ப்ளேட் எடுத்து அழகா வொர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ் நான் நீங்க கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லல. நீங்க பண்ணுங்க. உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி போடுங்க. ஆனா டெம்ப்ளேட் எடுத்து வச்சு ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு தென் யூ ஸ்டார்ட் தட். அதாவது பெஸ்ட் எந்த டிசைன்னு தெரியாம ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு ஐ மீன் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஃப்ளோ டயகிராமுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு தென் யூ கேன் கோ ஃபார் அ டிசைன். இது மணி பாரதிக்கான இன்புட்டு. ஆ சார் அது எப்படி கிரியேட் பண்றது? பிகாஸ் கிரியேட்டர் மோடு இப்போ அவைலபிளா இல்ல. கிரியேட்டர் மோடு அவைலபிளா இல்லையா? ஏன் இல்ல? ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இஸ் இட் சோ? ம். தெரியலையே ஏன் ரிமூவ் பண்ணிட்டானுங்கன்ட்டு.
இது என்னோட ப்ரொஃபைலு பார்த்துட்டு இருக்கீங்க. ம்ஹ்ம். இதான் அனலிட்டிக்ஸ் ஆக்சுவலி என்னோட அனலிட்டிக்ஸு. என்னோட போஸ்ட் இம்ப்ரஷன், என்னோட சர்ச் அப்பியரன்ஸு, என் ப்ரொஃபைல்ல வந்து எத்தன பேரு 90 டேஸ்க்கு வியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எல்லாம் இருக்கு இதுல. எனக்கு தெரியல ஏன் ரிமூவ் பண்ட்டாங்கன்னு தெரியல இஷாந்தி. ஸோ இப்போ இந்த மாரி கிரியேட்டர் மோட் ரிமூவ் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதா என்ன? வாட் ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேசிங் ரைட் நவ்? போஸ்ட் போட முடியலையா? சரி ஓகே. இப்போ கிரியேட்டர் மோட் ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? வேர் வேர் கேன் ஐ யூஸ் டாக்? ஹேஷ்டாக். நீங்க போஸ்ட் போடும்போது தான் அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு போஸ்ட் போடுறேன்ல நானு. என் ப்ரொஃபைல்ல பார்க்குறீங்களா? போஸ்ட்லாம் கன்சியூம் பண்றீங்களா? நான் போடுற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல ஹேஷ்டாக் வந்து லாஸ்ட்டா இருக்கும். எஸ். இதோ பாருங்க இதான் ஹேஷ்டாக்ஸ். ஓ! டாகுக்கா? ஓகே, ஓகே. கைஸ் நீங்க டாக் நீங்க கிரியேட் பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க இந்த மாரி போஸ்ட் 2, 3 டைம் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களோட ப்ரொஃபைல்ல உட்காரும். ஐ திங்க் சோ. ஓகேவா? அப்படி இல்லன்னா செக் ஆன் தி யூடியூப் ஆர் ஆர் லிங்க்டின் ஓட கைடன்ஸ் போய் பாருங்க. ஹவ் டூ ஆட் மை இன்ஸ்டாகிராம் சாரி என்னுடைய ஹேஷ்டாக்ஸ் இன் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த மாரி டெர்ம்ஸ்லாம் தேடுங்க. போயிட்டு மேல இங்க போயிட்டு தேடுங்க. இங்க தேடுனீங்கன்னா கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா போட்டு பார்க்கலாம். ஹேஷ்டாக் எதனா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோ லக்ஷ்மன் போட்டு பார்ப்போமா? ம். இதோ வந்திருக்கு ஆரோ லக்ஷ்மன். நீங்க இந்த மாரி ஹேஷ்டாக்ஸ் போட்டு சர்ச் பண்ணிட்டு, அந்த லைக் அந்த ஃபாண்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைக் பண்ணிட்டாலுமே உங்களோட ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். நான் பார்க்குறேன். பார்த்துட்டு சொல்றேன். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேவா? ஓகேவா சாந்தி? காட் இட்? ஓகே. ஓகே கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா சொல்லுங்க. வி கேன் சால்வ் இட். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கன்க்ளூட் பண்ணுங்க. எனக்கு அதே மாரி WhatsAppல வந்து ஹவ் யூ ஆர் ஃபீலிங் நவ் இந்த 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 19 டேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் எனர்ஜைஸ்டா இருக்கீங்களான்றத எனக்கு WhatsAppல பிங் பண்ணுங்க. ஸோ கன்க்ளூட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு.
கோடிங் HTML CSS boot camp ஓகே டன். bootstrap ஓகே. இதெல்லாம் ரொம்ப போய் உட்காந்து அப்படியே சயின்டிஸ்ட் மாதிரி படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு இதுவா படிச்சா போதும். ஜஸ்ட் கதை படிக்கிற மாதிரி படிச்சீங்க ஓகே. நாளைக்கு கொஸ்டின் கேட்பாங்கப்பா, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து ரியாலிட்டி தெரியாம பேசிட்டு இருக்காங்க இன்டர்நெட் உலகத்துல. நம்ம உண்மையை போய் சொன்னா எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? நெகட்டிவ் கமெண்ட் போடுறானுங்க. டேய் ரிசர்ச் பண்ணுடா அப்படின்ட்டு. ஏன் மார்க்கெட் 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன்டா நானு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. அண்டர்ஸ்டாண்டிங் கோடிங் டாஸ்க் ஒர்க் ஷாப் போஸ்டர் கிரியேஷன் ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க்டின் ஹேஷ்டேக் பிஎன்ஐ தம்னைல் லிட்டில் கோடிங் நாலேஜ் பிஎன்ஐ பேசிக் ஆஃப் கோடிங் கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ், அதுக்கு பதிலாக கோர் வேல்யூஸ் சொல்லலாம். கம்பெனியோட கோர் வேல்யூஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரொம்ப முக்கியம்ப்பா. ROI. இதெல்லாம் மறக்காந்துடாதீங்க. முக்கியமான விஷயம் பேசுனது இன்னைக்கு எல்லாமே. ROI, கோர் வேல்யூ சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து அப்பப்போ உங்க இன்டர்வியூல பேசும்போது அடிச்சு விடுங்கன்னா ஓகேவா. அதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் நான் போடுறேன். கோர் வேல்யூஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், கொலாபரேஷனு, டீம் ஆக்டிவிட்டி, டீம் பாண்டிங்கு, டீம் கல்ச்சரு, இதெல்லாம். எஸ், என்னுடைய போஸ்டருக்கு, என்னுடைய ஒர்க்குக்கு ரிசியூம், சாரி, என்னுடைய 30 days இன்டர்வியூ கிராக்கிங் வெபினாருக்கு போஸ்டர் கிரியேட் பண்ணணும். எஸ் எக்ஸாக்ட்லி. ஐம் கோயிங் டு பே ஃபார் தட். நான் பே பண்ண போறேன். யாருக்கெல்லாம் யாரெல்லாம் டிசைன் பண்ணி அனுப்புறீங்களோ அதுல வந்து நான் எனக்கு ஃபைனலா ஒரு நல்ல போஸ்டர் கிடைக்குதுன்னா அந்த போஸ்டர் நான் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடி. ஐம் கோயிங் டு டேக் மினிமம் 10 to 15 போஸ்டர்ஸ் எடுக்க போறேன். நீங்க பண்றது தான் ஓகே. நீங்க தான் பண்ண போறீங்க. நீங்க தான் உங்களோட ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்ண போறீங்க. நான் டேக் தான் பண்ண போறீங்க. ஆனா அது பக்காவா டிசைன்ல இருக்கணும். அது என்னோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். நச்சுன்னு இருக்கணும். இதான் டாஸ்க். ஒரு நாள் டைம், நாளைக்கு கூட நீங்க டைம் எடுத்தீங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஐ எம் கோயிங் டு பே. இப்போ நீங்க சப்போஸ் நீங்க 30 பேர் போடுறீங்களா, நீங்க 30 பேருக்கு நான் பே பண்றது ரெடி. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். 100 rupees பர் போஸ்டர் ஐ எம் கோயிங் டு கிவ். யாராருக்கெல்லாம் பிடிக்குது, யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிசைன் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃப்ரீலான்சிங் இனிதே ஆரம்பம். ரெடியா? பண்ணலாமா? ரெடி ரெடி ரெடி. 25 பேர் இருக்கீங்க. ஐம் லுக்கிங் ஃபார் அ 100% பார்ட்டிசிபேஷன். உங்களுக்கு இன்டர்நெட் பேக் போறதுக்காவது அந்த காசு உதவும்பா. ஓகே, என்னால முடிஞ்சது. கமான் கமான் கைஸ் கமான். எல்லாரும் போட்டீங்களா? சூப்பர், ஆசம், வெரி குட். ஏதோ வைஃபை கட் ஆகாம இந்த செஷன் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இன்னைக்கு குரூப்ல போயிட்டு வாட் யூ ஹவ் லேர்ன்ட் அப்படின்றத குரூப்ல போட்டுருங்க. அதே மாதிரி எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. வாட் யூ லேர்ன்ட் ஃபார் திஸ் 90 days, ஹவு திஸ் ஒர்க் ஷாப் ஹாஸ் பீன் இம்பாக்டட் இன் யுவர் லைஃப். இதை நீங்க என்ன பண்ணுங்க, போஸ்ட் இன் மை பர்சனல் chat விண்டோ. சரிண்ணா? நான் மறுபடியும் மட்டும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் டூ தட். சந்தோஷமா போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் நான். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட். எஸ்டர்டே செஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு 31st வரையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ், ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு நாள் தள்ளி எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஓகே, சூப்பர். நல்லா சொன்னது எல்லாத்தையும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பி ப்ரிப்பேர். மார்க்கெட்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இன்டர்நெட்ல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது வந்து ஜாபை ஸ்க்ரால் பண்ணுங்க. டோன்ட் ஸ்க்ரால் ஃபேஸ்புக், டோன்ட் ஸ்க்ரால் இன்ஸ்டாகிராம், டூ ஸ்க்ரால் லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ், லிங்க்டின் போஸ்டர்ஸ்.
அதுல போட்டாவது 4 காசு ஏதாவது நம்மளுக்கு தேறும். ஸோ அதனால LinkedInல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே. YouTubeல போடுங்க. பட் டிசைன்க்காக போடுங்க. ஐ நோ யூ கைஸ் ஆர் வெரி டிசர்வ்ட். ஒய்? பிகாஸ் 6 ஏஎம் உட்காந்து படிக்கணும்னுலாம் உங்களுக்குலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கும். உங்க வீட்ல திட்டுவாங்க. "என்ன காலங்காத்தால எழுந்து உட்காந்துக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கு இந்த புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு தெரியாது. ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. நம்மளுக்கு பாக்கெட்ல இப்போதைக்கு ஒரு 50,000 60,000 சேலரி வருது. இதுக்கெல்லாம் எங்க பிள்ளையார் சொல்லி நம்ம போட்டோம். அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த 6 ஏஎம் ஒர்க் ஷாப் உங்க கண்ணுக்கு வரணும். ரெடியா? ஓகேவா? டன்? ஓகே கைஸ். தேங்க் யூ. வில் மீட் டுமாரோ.